ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? தனா பயப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகல தனா. என்னடா கையில எல்லாம் காயம், சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஒரே அழுக்கா இருக்கு. ஒண்ணும் ஆகலன்னு சொல்ற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கதிர். சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு பொண்ணு பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தா. நான் போனா அந்த பொண்ணை வேற ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டு போனதா அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னவோ தப்பா போயிடுச்சு. உடனே அவனை சேஸ் பண்ணிட்டு போனேன். அப்போ அங்க பைக் டாக்ஸிங்க. இப்பதான் ஒரு பைக் வந்து ஒரு பொண்ணு ஏறி போனா. ஆனா அவன் பார்வையே தப்பா இருந்துச்சு. நான் யோசிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு பைக்ல ஏறி போயிட்டா. இவன் வாண்டட் கிரிமினல். உன் மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீ மாட்டினடா. இந்தனா ஏன் தான் இந்த உலகம் இப்படி இருக்கோ தெரியல. பொண்ணுங்க எல்லாரும் இப்பதான் துணிச்சலா வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிரா எவ்வளவு அநியாயம் நடக்குது. கதிர், நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? ஆபத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு வந்திருக்கேடா. ஒன்னு நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா இந்த சண்டையால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? உயிருக்கு ஆபத்துன்னு நான் போகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆயிருக்கும் தானா? எப்படியோ உன் மூலமா நீ அந்த பொண்ணை காப்பாத்தி உனக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்துன அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா இன்னைக்கு கலெக்ஷன் இவ்வளவுதான் தானா? இது வரைக்கும் மொத்தமா 10,500 தான் சேர்ந்திருக்கு. ஆனா நாளைக்கு ஹவுஸ் ஓனருக்கு சொன்னபடி 30,000 ரூபாய் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்க போறோம்? தானா அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பணம் தரேன்னாரு. ஆனா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அதை வாங்கியிருந்தா. நீ வாங்காம வந்ததுதான் சரி. அதை வாங்கி இருந்தா நீ அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையே. கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு வரடா. இன்னும் ஒரு நாள் இருக்கே, பார்க்கலாம். தனா தனா ஹவுஸ் ஓனர் அம்மா வந்துட்டாங்க.